ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஜே கிரியேஷன். இப்போ பாருங்கள், நான் வந்து பேக் நெக் டிசைன் தான் காமிக்க போகிறேன். நான் வந்து ஸ்டார் நெக்கு தான் இப்போ எடுத்துருக்கிறேன். இது இந்த மாதிரி ஸ்டார் நெக்கு லைனிங் கிளாத்து வச்சு தைச்சி வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி பீஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து ப்ளவுஸ், இது சாரீஸ் வந்து இந்த கலரு. இந்த மாதிரி பீஸ் எடுத்துக்கோங்க. அதாவது 2 இன்ச்சு 2 இன்ச்சுன்னு எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், 2 இன்ச்சு, இங்கே 2 ஃபுல்லுமே 4 பக்கமாக 2 இன்ச்சு மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து கட் பண்ணிக்கிட்டு இதை ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, செகண்ட் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். இது பாருங்கள், இப்போ இது மாதிரி வந்துடுத்து பாருங்கள். இந்த மாதிரி நான் வந்து சாரீ பீஸ்லேயும் ப்ளவுஸ் பீஸ் கலர்லேயும் இந்த மாதிரி தைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை அப்படியே இந்த ஸ்டார் நெக்கு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் ஸ்டிச் பண்ண போகிறது. இப்போ இது பண்ணி வச்சுருந்தீங்களா, இதை இங்கே நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு இடத்த விட்டுடுங்க. இடத்த விட்டுட்டு அதிலிருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி ரொம்ப எட்ஜில் வைக்காதீங்க. ஏன்னா இதுக்கு மேலே வந்து லேஸு இல்லைன்னா வந்து சாரியோட பார்டர், நான் வந்து இதில் சாரியோட பார்டர் தான் வைக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் இடம் விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். மாற்றி மாற்றி இது ஒன்று அது ஒன்றுன்னு தான் நான் வைக்க போகிறது. இந்த மாதிரி கரெக்டான இடைவெளியிலேயே வெட்டிக்கோங்க. ரொம்ப எட்ஜில் வைக்காதீங்க. கொஞ்சம் இடம் விட்டே வச்சுங்க. இப்போ இந்த மாதிரி தைச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே பார்டரை தான் வந்து வச்சு தைக்க போகிறேன். இது வந்து சாரியோட பார்டர், அதை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி நான் மடித்து வச்சுருக்கேன். இப்போ இதுதான் வந்து இது மேலே வச்சு தைக்க போகிறது. இப்படி வச்சு கரெக்டாக அந்த ஷேப்புக்கு எடுத்துகிட்டு. இந்த வி கிட்ட வரும்போது நம்ம பானைக்கு ஸ்டார் நெக்கெலாம் சாதாரணமாக தைப்போம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஃபோல்டு பண்ணி பாருங்கள், இங்கே ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி தைச்சிடணும். அப்போ தான் ஷேப் வந்து கரெக்டாக வரும். இதே மாதிரி சென்டர்லேயும் ஒரு ஃபோல்டு. கரெக்டாக அந்தந்த ஷேப்புக்கு திருப்பிட்டுருங்க.
ஸ்டிச். இப்போது இந்த மாதிரி தைச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பீட்ஸ் ஒன்று வச்சிடணும். பீட்ஸ் வச்சிட்டோம்னா இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா வந்து நம்ம இதில் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடணும். அப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஒவ்வொன்றும் நீங்கள் முடிச்சு போட்டுக்கோங்க. கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா வந்து த்ரெட் ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம எதனால மாட்டுச்சுன்னா ஒன்று கட் ஆகிடுச்சுன்னா கூட எல்லாமே கட் ஆகிடும். ஒவ்வொரு இதுலேயும் வந்து போட்டு கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி இது பண்ணணும். பாருங்க, இப்போ பீட்ஸ் வச்சு ஃபுல்லுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்படி ஸ்டிச் பண்ணோன்னா பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பீட்ஸ் ஒன்றுத்தையுமே நீங்கள் ஜாயின் பண்ணி தைக்காதீங்க. நான் பாருங்கள், எல்லாமே தனித்தனியாக தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா தனித்தனியாக தைச்சிங்கன்னா தான் வந்து அந்த த்ரெட்டு வந்து எதனால மாட்டினா கூட கட் ஆகிடுச்சுன்னா நமக்கு பீட்ஸ் வராமல் இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக தைச்சா தான் கரெக்டாக இருக்கும். இதே வந்து நம்ம ஜாயின் பண்ணி தைச்சோம்னா அதில் மாட்டிச்சுன்னா ஒரு பீட்ஸ் காய்ந்துச்சுன்னா எல்லா பீட்ஸுமே வந்து காய்ந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.